மற்றவங்க இனி எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கீங்க என்னோட விஜய் அண்ணா. அண்ணாவுக்கு என் அன்பு வணக்கங்கள். நீங்கள் எப்பவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். ஆனால் உங்ககிட்ட உரிமையாக கேட்குற ஒரு தம்பியாக ஜென்ஸோட குமுறல்களை இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் பெண்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க, ஓகே. ஆனால் இந்த பசங்க நாங்கள் படுற கஷ்டம் இருக்கே, காலையில் பைக் எடுத்தால் பெட்ரோல் விலை வாட்டுது, போதா குறைக்கு ஹெல்மெட் போடலைன்னா போலீஸ் மாமா கேமராவில் போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க, ஃபைன் போடுறாங்க. இந்த ஃபைன் கட்டுறதுக்கே தனியாக லோன் கட்ட வேண்டியதாக இருக்குது. விவாகரத்து ஆகி குழந்தைக்காகவே அம்மாவும் நானே அப்பாவும் நானேன்னு சொல்லிட்டு பல தகப்பனார்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்குமா? அப்புறம் இந்த முரட்டு சிங்கிள்ஸ், அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர், ஆனால் ஒரு சின்ன ரீசார்ஜ் கூப்பனாவது போட்டு விடலாம்ல அண்ணா. பஸ்ஸில் ஏறினா பெண்களுக்கு இலவசம், ஆனால் நாங்கள் கம்பி பிடிச்சிக்கிட்டு கில்லி படத்தில் நீங்கள் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே வரோம். அண்ணா, உங்கள் ஆட்சியில் பஸ்ஸில் பசங்களுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அந்த மிச்சமாகிற காசு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அண்ணா, தலைவண்ணா எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால் நீங்கள் வரும் பொழுது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கண்ணீர் வடியும் காளைகளுக்கும் சேர்த்து நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரும்னு நம்புகிறோம். நீங்கள் ஒன்று சொன்னால் வாக்கு, நாங்கள் எல்லாரும் சேர்த்து உங்களுக்கு போட்டிருக்கோம் ஓட்டு. ஸோ காத்திருக்கோம் தளபதி, சீக்கிரம் தாருங்கள். நன்றி, வணக்கம்.